தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் மறந்துருந்தீங்களா, அதை எப்படி ஆன்லைனில் திரும்ப வந்து எடுக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு rrbchennai.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை மேலேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கேண்டிடேட் லாகின்ல இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த ஆர்ஆர்பியில் அப்பியர் ஆகிறீங்கன்னா அந்த சென்டரை வந்து சென்னைனா சென்னையை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண தான் இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கீழே வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.